நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம குரூப் 2 தேர்வை எதிர்நோக்கி ஜிஎஸ் பகுதி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரு அறிக்கை, நம்மளுக்கு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கத்தில் நேரு அறிக்கையை பற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த நேரு அறிக்கையை பற்றி வரக்கூடிய எக்ஸாம்ஸில் கேள்வி எதிர்பார்க்கலாம். அவர் சப்மிட் பண்ண அந்த 10 விஷயங்கள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மோதிலால் நேரு அவர்கள் வந்து இந்த நேரு அறிக்கை சப்மிட் பண்ணுறதுக்கான என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பீர்கன் ஹெட் பிரபு அப்படின்னு சொல்லுவாங்க, பிரிகன் வுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரிகன் வுட் பிரபு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னோட அரசியலமைப்பை ஏற்றதுக்கு, தன் நாட்டினுடைய அரசியலமைப்பை அவங்களே ஏற்றதற்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு தகுதி இல்லை, அந்த மாதிரி சில வார்த்தைகளை விட்டுருப்பாரு அவங்க நாடாளுமன்றத்தில். ஸோ அதை வந்து எதிர்க்கும் விதமாக நேருடைய தந்தையான மோதிலால் நேரு அவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணி நம்ம 1928 ஆகஸ்ட் 10ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரு ரிப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமர்ப்பிச்சிருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட சிறப்பு அம்சங்களை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம இந்த நேரு அறிக்கையுடைய சிறப்பு அம்சங்களை பற்றி பார்ப்போம். முதல் அறிக்கை என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, டொமினியன் அந்தஸ்து உடனடியாக இருக்கணும்னு சொல்கிறார். உடனடி குறிக்கோள் வந்து டொமினியன் அந்தஸ்துன்னு சொல்கிறாரு. பூர்ண ஸ்வராஜை வந்து இறுதி லட்சியமாக சொல்கிறார். அப்போ டொமினியன் அந்தஸ்துன்றது இமீடியட் காஸ், உடனே வேணும். ஆனால் பூர்ண ஸ்வராஜ் எங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறுதியில் நீங்கள் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் இணைந்து கூட்டாட்சி அரசாங்க முறை அமைக்கப்பட வேண்டும், ஃபெடரலைசேஷன். அப்போ பார்த்தா அந்த கூட்டாட்சி அமைப்பு நேரு அறிக்கையிலே ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. அது மூலம் தான் இந்தியா வந்து 1935 வந்து அந்த கூட்டாட்சின்ற விஷயத்தை கொண்டு வராங்க. தனியாக வகுப்புவாரி தேர்தல் தொகுதி முறை நிராகரிக்கப்பட்டது அப்படின்றாங்க. அதற்கு பதிலாக இடஒதுக்கீடு செய்யப்பட்ட கூட்டு தொகுதி முறை, அதாவது ஜாயிண்ட் எலக்ட்ரேட் பரிந்துரைக்கப்பட்டது. அப்போ வகுப்புவாரி தேர்தலை நேரு அறிக்கை வந்து நிராகரிக்கப்பட்டுருச்சு அது நேரு அறிக்கையில். ஆனால் நேரு எதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணிக்காரு அப்படின்னா ஜாயிண்ட் எலக்ட்ரேட்டை தான் வந்து அவர் பரிந்துரைத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. 4வது பாயிண்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தனி மாநிலங்கள்லாம் உருவாக்கப்பட வேண்டும், வடமேற்கு எல்லை மாகாணம் பிற மாநிலங்களுக்கு சமமாக கருதப்படல் வேண்டும் அப்படின்றாங்க. இந்த அந்த வடமேற்கு எல்லை மாகாணங்கள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிற மாநிலங்களுக்கு சமமாக தான் கருதப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த எல்லை புறத்தில் இருக்கிற அந்த மாநிலங்கள் எல்லாமே. அடுத்து பாருங்க, 19 அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அங்கீகரிக்கப்பட வேண்டும் சொல்றாரு. நம்மளுக்கு இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. ஆனால் நேரு அறிக்கையில் 19 ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சொல்றாரு. 19 அடிப்படை உரிமைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் சொல்றாரு. அடுத்து பாருங்க, மத்திய சட்டமன்றம் 2 அவைகள், அதாவது பை கேமரா லெஜிஸ்லேச்சரா தான் இருக்கணும் அப்படின்றத சொல்றாரு. அப்ப மக்களும் மாநிலங்களும் போதிய அளவில் பிரதிநிதித்துவம் கிடைக்கும், மக்களுக்கும் மாநிலங்களுக்கும் ஒரு போதிய அளவு பிரதிநிதித்துவம் கிடைக்கிறதுக்கு தான் 2 அவை, மாநிலங்களவை மக்களவைன்ற கான்செப்டை நேருவே சொல்றார் நேரு அறிக்கையில், மோதிலால் நேரு. அடுத்து பாருங்க, பிரிட்டிஷ் அரசர் வைஸ்ராய், பிரதம மந்திரி மற்றும் 6 அமைச்சர்கள் மூலமாக தனது அதிகாரங்களை செலுத்துவார். அவர்கள் அனைவரும் அரசியல், சட்டம், பாராளுமன்றம் சட்டங்களுக்கு கட்டுப்பட்டே செயல்பட வேண்டும்ன்றதையும் சொல்றார். அப்ப ஒரு டீம் இப்ப எப்படி இருக்கு, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், நாடாளுமன்றம்ன்ற மாதிரி இருக்கிற மாதிரி இவரும் ஒரு வைஸ்ராய், பிரதம மந்திரி மற்றும் 6 அமைச்சர்கள் மூலம் தான் அதிகாரத்தை செலுத்துவார்ன்ற மாதிரி இவரும் ஒரு செட்டப் கொடுக்கிறார், பார்லிமெண்ட் செட்டப். 8வது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்திய உச்சநீதிமன்றமே இறுதி மேல்முறையீட்டு மன்றமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சுப்ரீம் கோர்ட் இஸ் த சூப்பர் மோஸ்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்றாரு நேரு அறிக்கையில். 8வது அறிக்கையா இந்திய உச்சநீதிமன்றமே இறுதி மேல்முறையீட்டு மன்றமாக இருக்க வேண்டும். அதே போது 9வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, மன்னர் மாநிலங்கள் அனைத்தும் பாராளுமன்ற அதிகார எல்லைக்குட்பட்டு இயங்க வேண்டும். மன்னர் மாநில ஒழிப்பு வருஷம் என்னன்னா 1971, எல்லாருக்குமே தெரியும். அந்த மன்னர் மாநிலங்கள் அனைத்துமே பார்லிமெண்டரி பவர்க்குள்ள தான் இருக்கணுன்ற மாதிரியும் நேரு வந்து தன்னோட அறிக்கையில சொல்றாரு. அதுக்கப்புறம் அதுல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுன்னா உச்சநீதிமன்றம் தான் அதை தீர்த்து வைக்க வேண்டும்ன்ற மாதிரியும் நேரு சொல்லியிருக்காரு. ஏன்னா உச்சநீதிமன்றம் தான் சுப்ரீம் அத்தாரிட்டின்னு 8th பாயிண்ட்ல சொல்லிட்டார். நேரு அறிக்கையுடைய கடைசி, அதாவது 10வது அறிக்கை என்னன்னா, இந்தியாவிற்கு ஒரு பாதுகாப்பு குழு கவனித்துக் கொள்ளும் அப்படின்றார். அப்போ டிஃபென்ஸ் கமிட்டி ஏற்படுத்த வேண்டும் என்று நேரு தனது இறுதி கோரிக்கையை வைக்கிறார், இந்தியாவுக்கு ஒரு டிஃபென்ஸ் கமிட்டி வேண்டும் என்று. ஸோ இதுதான் நண்பர்களே நேரு அறிக்கை பற்றிய அந்த 10 கோரிக்கைகள். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாம்ஸில் கொஸ்டின்ஸ் ஜிஎஸ்ல எவ்வளோ டெப்த்தாக போகுதுன்னு தெரியாது. ஸோ இந்த 10 பாயிண்ட்லேருந்து கேட்கலாம். இது போன்ற மற்ற தகவல்கள் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நம்ம சேனலில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து உங்களுடைய ஆதரவு தாங்க. நன்றி.